நமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே இது குறித்து மேலும் பல கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார். வணக்கம் சார். தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்கள் விஜயகாந்த் மீது அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. 10 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள். இதற்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் சாதக பாதகம் என இது பாதிக்குமா? அது பற்றி சொல்லுங்க சார். இந்த முடிவு பாதகம் பார்த்தால் இரண்டு விதமான தாக்கங்கள் அந்த இடத்துல நம்ம சொல்லப்படலாம். ஒன்று தேர்தலில் வாக்குகளாக எந்த அளவான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது. இரண்டாவது மக்கள் மத்தியில, வாக்காளர்கள் மத்தியில, அரசியல் கட்சிகள் மத்தியில, அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது. கீழே வாக்காளர்கள் மத்தியில பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா நமக்கு மேலோட்டமா தெரிந்த வகையில திரு சந்திரகுமார் மற்றும் திரு பார்த்திபன் மற்றும் திரு கும்மிடிப்பூண்டி சேகர் இந்த 3 எம்எல்ஏக்களுடைய தொகுதிகள்ல ஒரு சிறிய அளவிலான ஒரு மாற்றம் நிச்சயமாக தென்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த தொகுதியில அவங்க கொஞ்சம் பாப்புலராக இருக்கக்கூடிய நபர்கள், அதனால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மாவட்ட செயலாளர்கள் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் கட்சியில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளான விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் போல முழுமையாக கீழே வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு வித்தியாசமா நம்ம பார்த்தோம்னா அதிமுக எப்படி அதனுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் இல்லாமோ யாரை மாற்றினாலும் யாரை சேர்த்தாலும் அங்க எந்த வித தருணம் ஏற்படாது. அது முழுக்க ஜெயலலிதா அப்படின்ற ஒரு தனி நபர் முன்னாடி எப்படி எம்ஜிஆருக்கு எப்படி செல்வாக்கு முழுமையாக இருந்தோ அதே போல ஜெயலலிதா என்ற தனிப்பட்ட நபர் செல்வாக்கு சார்ந்த விஷயமா இருக்கோ அதே போலதான் தேமுதிக என்பதும் விஜயகாந்தை சார்ந்துதான் அது முழுக்கையான ஒரு கட்சியா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் கூட விஜயகாந்தை விட பிரேமலதா ரொம்ப ஆக்டிவா இருந்தாலும் பெரிய அளவில் அவங்க கடுமையான உழைப்பை காட்டி இருந்தாலும் இன்னும் விஜயகாந்த் தான் அந்த முகமாக முன்னிறுத்தப்படுகிறார். மக்கள் நல கூட்டணி முதலிலேயே ஆரம்பித்து மிக வேகமாக மிக உத்வேகமாக அது செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட விஜயகாந்த் என்ற முகம் முதல் வேட்பாளருக்காக தேவைப்பட்டது. சோ இந்த 10 மாவட்ட செயலாளர்களும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளியேறியதன் மூலமாக மக்கள் நல கூட்டணிக்கும் தேமுதிகவுக்கும் எந்த அளவுக்கு பின்னடைவை தேர்தலில் ஏற்படுத்தும் என்பது ஒரு கேள்விக்குள்ளான கூடிய விஷயம் தான். நிச்சயமான தாக்கத்தை ஏற்படுத்த மறுக்கிறதுல, ஆனால் பெரிய அளவுல நம்ம ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுமாங்க சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக கட்சியினர் மத்தியிலும் கூட்டணியினர் மத்தியிலும் எதிர்கட்சியினர் மத்தியிலும் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியிலும் சாமானிய மக்கள் மத்தியிலும் விஜயகாந்தோட கட்சியில இருந்து இப்படி முக்கியமா சந்திரகுமார் தான் அந்த குடும்பத்தினரை தவிர்த்து இன்று திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் வெளியேறிய பிறகு, மதுரையில திரு சுந்தரராஜன் வெளியேறிய பிறகு, திரு மாபா பாண்டியராஜன் வெளியேறிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7-8 எம்எல்ஏக்கள் அங்கிருந்து வெளியேறிய பிறகு விஜயகாந்தோடைய குடும்ப உறுப்பினர்கள், அதாவது மகளிர் அணி தலைவரும் இளைஞர் அணி திரு சுதீஷ் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்தை தாண்டி அந்த தேமுதிக எல்லோருக்கும் அறிந்த ஒரு 3வது முகமா இருக்கக்கூடியவர் திரு சந்திரகுமார். திரு சந்திரகுமார், சேகர், அவங்க பார்த்திபன் இவங்க போன்ற ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் போறாங்களே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் போல தெரியுது என்று பொதுமக்கள் மத்தியில் அரசியல் பலன் மத்தியில ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும், ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஆனா வாக்கு வீதம் அடிப்படையில் இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிற ஒரு கேள்விக்குறிதான். ஒரு சிறிய மாற்றம் ஏற்படலாம், ஆனால் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கம் ஒரு பெரிய ஒரு ஸ்விஃப்ட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும், கட்சி பிளவு என்ற அளவுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நம்ம அரசியல் பாராளுமன்ற மத்தியில பேச்சு நடவது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். 2006ஆம் ஆண்டு தேமுதிக துவக்கப்பட்ட போதே அவர்கள் நிறுத்திய பல வேட்பாளர்கள் கட்சி தாவினார்கள். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு கூட பல வேட்பாளர்கள் கட்சி மாறினார்கள். 2009 பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் பல கட்சிக்கு மாறினார்கள். அதே போல இப்ப அந்த அளவுக்கு மோசமா இல்லாம வேட்பாளர் அறிவிப்பு முன்னதாக கூட்டணி உறுதிப்பட்ட போதுதான் அந்த ஒரு பிளவு வந்திருக்கு. நிச்சயமாக இந்த பிளவு ஒரு தாக்கத்துக்கு உள்ளாதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரு ஆஸ்டின்ல இருந்து நிறைய முக்கியமான பிரமுகர்கள் தேமுதிக வெளியேறி இருக்காங்க. அதற்கு பிறகும் கூட 3வது பெரிய கட்சி என்ற அளவுல தான் தேமுதிக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு அடிப்படைக்கு ஒரு ஆட்டம் கண்டதாக நம்ம சொல்லிவிட முடியாது. நிச்சயமாக எல்லா இழப்பும் தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஓட்டுமே கவனிக்கத்தக்க வகையில தேவையான ஓட்டு தான். அது இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பலமுனை போட்டி நிலவக்கூடிய நிலைமையில இந்த தேர்தல் இந்த ஒவ்வொரு ஓட்டுமே கவனிக்க வைக்க ஒவ்வொரு நிர்வாகியும் முக்கியமான விஷயம் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்ட ஏற்கனவே ஒரு மாவட்ட செயலாளர் திரு யுவராஜ் வட சென்னையுடைய தேமுதிக மாவட்டத்தில் யுவராஜ் வெளியேற நிலைமையில இன்னும் மேலும் ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள் 5 எம்எல்ஏக்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்கிறது தேமுதிகவுக்கு கட்சி அடிப்படையில ஒரு சின்ன செட்பேக் தான். அவங்க எப்பவுமே இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் வெளியேறினாரு, தேமுதிக வட சென்னை மாவட்ட செயலாளர் வெளியேறினாரு. அடுத்த 1 மணி நேரத்தில் அவர்களால் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்க முடிந்தது. இப்ப 10 மாவட்ட செயலாளர் 5 எம்எல்ஏக்களும் கட்சியிலிருந்து விலகவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து கட்சியில நீடிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தேமுதிக தலைமை என்ன முடிவெடுக்க போயிருந்தது பார்க்க வேண்டும். தேமுதிகவிலிருந்து அவர்கள் அதிகாரப்பூர்வமாக விலகவில்லை. விஜயகாந்துடைய கட்சி தலைமையோட முடிவுக்கு தங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். சமரசத்திற்கான வாய்ப்பு குறைவென்றுதான் கொள்ள வேண்டும். மீண்டும் அவர்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவதோ, மீண்டும் அவர்கள் தங்கள் முடிவை மாற்றுவதோ அல்லது விஜயகாந்த் தன்னுடைய முடிவை மாற்றுவதோ வாய்ப்பில்லாத விஷயம். விஜயகாந்த் அவருடைய முடிவை மாற்றிக் கொள்ளப் போவதில்லை, இவர்களும் தங்களுடைய முடிவை மாற்றிக் கொள்ள
என்ற போதிலே இவர்களாக விலகுகிறார்களா அவர்கள் நீக்கப்படுகிறா என்பது பொறுத்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல வாக்கு அளவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது கேள்விக்குறி. அரசியல் பார்வையாளர் மத்தியில் நிச்சயமாக இது ஒரு இம்பாக்டை, பொலிட்டிக்கல் இம்பாக்டை ஏற்படுத்தும். நித்யா.